வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி பீப்புள் கிட்ட போச்சு, அது எந்த மாதிரியான போராட்டங்களை பண்ண வச்சுது, எந்த மாதிரியான அசோசியேஷன்லாம் க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த நேஷ்னலிசமில் இன்னொரு வகையை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மிதவாத தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? இன்றைக்கி யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் பற்றியும் பயங்கரவாதம் பற்றியும் பார்க்க போகிறோம். மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் நமக்கு இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஏன்னா இதுக்கு முந்தின கிளாஸஸில் நம்ம ஆல்ரெடி இவங்களை பற்றி பார்த்துருக்கோம். தீவிர தேசியவாதம், இந்த தீவிர தேசியவாதிகள் என்ன செய்வாங்க, அவங்களோட கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவிப்பாங்க. பெட்டிஷன் போடுறது மூலமாகவோ லெட்டர் எழுதுறது மூலமாகவோ நமக்கு நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது. ஸோ வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த ஐடியாலஜி இருக்கிறவங்க தான் யார்? இந்த தீவிர தேசியவாதிகள். தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கும்போது இவங்க டெரரிஸ்ட் கிடையாது. இவங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க, பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வேறு. இவங்க தீவிர தேசியவாதம், இவங்க வயலன்ஸில் ஈடுபட மாட்டாங்க, ஆனால் இவங்களோட கருத்துக்களை ஸ்ட்ராங்காக தெரிவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த குரூப் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸை தான் militant nationalist அப்படின்னு சொல்கிறோம். As pointed out earlier, thanks to the campaigns conducted by Bala Gangadhara Tilak, Bipin Chandra Pal, Lala Lajpati Rai, often referred to as the Lal Bal Pal. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 3 தலைவர்களோட பேரையும் சேர்த்து இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லால் பால் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரையம்விரேட், அதாவது முப்பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி இந்த 3 பேரை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3 தலைவர்கள் ஒவ்வொருவரும் இந்தியாவோட ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் வங்காளம், லாலா லஜபதி ராய் பஞ்சாப். ஸோ இந்த 3 இடங்கள்லையும் தேசியவாதத்தை பரப்புனதில் இவங்க 3 பேருக்கும் ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தீவிர தேசியவாத கருத்துக்களை தான் இவங்க பரப்பியிருப்பாங்க. மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப் emerged as the epicenters of militant nationalism during this Swadesi phase. சுதேசி காலகட்டம் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த டைமில் இந்த 3 இடங்களும் ஒரு முக்கியமான இடங்களாக செயல்படும் சுதேசி கருத்துக்களை பரப்புறதுல. இந்த 3 பேர் கூட சேர்ந்துட்டு 4வது ஒரு மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிந்த கோஷ் was another influential figure in the militant leadership. The nationalism of this form was more assertive compared to the early Indian nationalism. இதுக்கு முன்னாடி இருந்த தேசியவாத கருத்துக்களோடு ஒப்பிடும்போது தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப எஃபெக்டிவாக பெரிய வரவேற்பு பெறுது. ஸோ இந்த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்க்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இருக்குது. Both the groups, moderate and militant, were well aware of the evils or the wrongdoings of the British rule. மாடரேட்டாக இருக்கட்டும், மிதவாதிகளாக இருக்கட்டும், இல்லைனா தீவிர தேசியவாதிகளாக இருக்கட்டும், அவங்களோட அணுகுமுறையில் தான் வித்தியாசங்கள் இருக்கே தவிர அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது மாறுபட்டது கிடையாது. இவங்க 2 பேருக்குமே இந்த பிரிட்டிஷ் ரூலோட ஈவில், அதாவது அதோட கொடுங்கோல் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியும். 2 பேருமே இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த வகையில் மாடரேட்ஸ் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, பெட்டிஷன் போட்டும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் இவங்கக்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு தேவையான கருத்துக்களை செய்யலாம், பிரிட்டிஷ் பீப்புள் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாடரேட்ஸ். பட் நேஷ்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் பிரிட்டிஷ் பீப்புள் அப்படி செய்கிற ஆட்கள் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான முறைகளில் பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான கதை நடக்காது அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமான நம்பிக்கை இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் கிட்டே இருக்குது. ஸோ இந்த அணுகுமுறை, இவங்களோட ஐடியாலஜி அப்படிங்கிறது வேறுபடுறதுனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளவு அப்படிங்கிறது காலப்போக்கில் அதிகமாகி போயிட்டே இருக்கும். இங்கே அரவிந்த கோஷ் கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, தேசப்பற்றுனா என்ன, நாட்டுப்பற்று உடையவராக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரவிந்த கோஷ் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட மேப்பை காட்டி உங்களுக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இது வெறும் மேப் கிடையாது, இது நம்மளோட பாரத தாயோட ஒரு போர்ட்ரேட். இங்கே இருக்கக்கூடிய மலைகளும் ஆறுகளும் அவங்களோட ஒரு பாடி, ஃபிசிக்கல் பாடியோட அங்கங்கள் தான். இது எல்லாமே சேர்ந்து தான் பாரத தாயை என்னது உருவகப்படுத்துது. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு 9 மடங்கு அதிகமாக இவங்களை நேசிங்க, அதுதான் நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ எந்த அளவுக்கு தேசியவாத கருத்தை இந்த தலைவர்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். Militant nationalism also changed the nature of political measures from the earlier force of public opinion of educated Indians to the protesting masses. மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருந்த தேசியவாத கருத்துக்களையும் அரசியல் அணுகுமுறைகளையும் முற்றிலுமாக மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் தான். Despite these changes, the militant nationalism pace retained a continuity from the moderate pace. This continuity was evident in the inability to transcend the peaceful method of struggle, and for the most parts, militant nationalism remained tied to the idea of non-violence. எந்த அளவுக்கு தீவிரமாக அவங்க கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த அளவுக்கு வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. சரியா, அவங்க என்ன செய்யலை அப்படின்னா வன்முறையை கையில் எடுக்கலை, அடிதடியில் ஈடுபடலை, இரத்தக்கரிகள் பார்க்கணும் அப்படிங்கிறத நினைக்கல, பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களோட கருத்தை தீவிரமாக தெரியப்படுத்தணும், பெட்டிஷன் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கதை நடக்காது. ஸோ சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. போராட்டங்களில் ஈடுபடணும், மக்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது இவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மாடரேட்ஸும் சரி மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டும் சரி வேறுபடுறாங்க. However, they appeal to the patriotic sentiments of the people using the religious symbol. ரிலிஜியனை காட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேசியவாதி கருத்துக்களை பரப்புகிறாங்க. இது ஒவ்வொரு தலைவர்களுக்கு அப்பாற்பட்டது. சரியா, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். அந்த ஐடியாலஜிலையும் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டிருப்பாங்க. காந்திக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கும், அம்பேத்கருக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஒரு கருத்து இருந்திருக்கும். ஸோ இந்த லீடர்ஸோட கருத்தை வச்சு தான் அவங்க எந்த பீப்புளை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. இன்னும் பிற்காலத்தில் திலகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள், நம்மளோட நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்டை ரிலிஜன் மூலமாக கூட காட்டலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியாலஜியாக இருக்கும். ஸோ இது லீடருக்கு லீடர் வேறுபடும். ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸ்வராஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், சுய ராஜ்யம், நம்மளே சுயமாக ஆண்டுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த கான்செப்ட். ஸோ இது இல்லை அப்படின்னா என்னென்னா அரசியல் சுதந்திரம். ஏன்னா இப்போ முழுக்க பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை ஆட்சி பண்ண வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் வரலை, அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரியா, எடுத்தெடுப்புலேயே தேசியவாதம் பிறந்த உடனே விடுதலைவாதம் அப்படிங்கிறது பிறக்கலை, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இப்போ உங்கள் கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னா சுயராஜ்யம், எங்களுக்கு அரசியல் சுதந்திரம் வேணும், நாங்களே ஆட்சி பண்ணுறதுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. One of the common goals of the militant leaders was to achieve Swaraj or self-rule. இது மொத்தமாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. தலைவர்களோட ஐடியாலஜி வேறுபட்டிருந்தா கூட சுயராஜ்யம் அப்படிங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் மத்தியில் நிலவக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. However, the leaders differ on the meaning of Swaraj. ஆனால் ஒவ்வொரு தலைவருக்கும் ஸ்வராஜ் அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே போகுது. ஃபார் திலகரை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா restricted to the Indian control over the administration or ruled by the natives, but not total severance of relation with Britain. திலகரை பொறுத்த வரைக்கும் அரசியல் சுதந்திரம் மட்டும்தான் கேட்குறாரு. சரியா, எங்களுக்கு எங்களை நாங்களே அட்மினிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வேணும் கேட்குறத தவிர விடுதலை வேணும் அப்படிங்கிறது அவரோட ஐடியாவாக இல்லை. எடுப்புலேயே எல்லாரும் விடுதலை கேட்கல. ஸோ இது அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல ஸ்வராஜ் அப்படிங்கிறத சொல்கிறதே அவங்க சுதந்திரம் எனது பிரிப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கருத்துக்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரப்புனது அவங்க தான். பட் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே தவிர டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவே இல்லை. ஏன்னா உடனே டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றா இருந்திருக்கலாம். இன் பிபின் சந்திர பால்'s view, Swaraj was the attainment of complete freedom from any foreign rule. இங்கே பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுயராஜ்யம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அடிமை தலையிலிருந்து விடுபடுறது, முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படிங்கிறதான் அவரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது. The other point of departure of the militants from the moderates was over the rising extremism in Bengal, Punjab, Maharashtra. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில்
சுதேசி இயக்கமும் போயிட்டுருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்க, கைதாகிடுவாங்க. அப்போது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய மூமெண்ட் போயிட்டுருக்கு, தலைவர்கள் கைதாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒன்று அந்த மூமெண்ட்டை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் வேணும், இல்லைனா கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இது இல்லை அப்படிங்கும்போது மக்களோட கோபம் வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸில் போய் முடியுது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பிரிட்டிஷ் பர்சனாலிட்டியை எய்ம் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாங்க, கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கான்செப்ட் புதுசாக வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த கொள்கை பேர் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ மூணாவதாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. Unlike the moderates, who were critical of the reckless revolutionaries, militant nationalists were sympathetic towards them. However, the political murders and individual acts of terrorism were not approved by the militant leaders, and they were cautious of associating themselves with the cause of revolutionaries. இந்த பயங்கரவாதிகளை வந்து ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கள் இருக்குது, பட் அர்த்தம் வந்து ஒன்று தான். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேகத்தையும் நாட்டுப்பற்றையும் அவங்க வந்து வியக்கிறாங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க வன்முறையை கையில் எடுத்ததை இவங்க ஆதரிக்கலை. ஸோ வன்முறைக்கு எதிராக தான் மாடரேட்ஸும் இருக்கிறாங்க, மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட்டும் இருக்கிறாங்க. நமக்கு வித்தியாசம் தெரியணும். மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க வேறு, ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வேறு. சரியா? அவங்க வன்முறையை கையில் எடுக்க மாட்டாங்க. ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் வன்முறையை தான் கையில் எடுத்துப்பாங்க. இதுதான் அவங்களோட ஆயுதமாகவும் இருக்கும். ஸோ இந்த மூணு கான்செப்டையும், இந்த மூணு ஐடியாலஜியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எந்த தலைவர் எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கோகலேயை பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு மிதவாதி. திலகரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு தீவிர தேசியவாதி, மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். இந்த பக்கம் பகத்சிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். ஏன்னா கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, சாண்டர்ஸை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு தலைவரும் எந்த ஐடியாலஜிக்கு கீழே வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். The patriotism glued with the assertion of Hindu beliefs was not acceptable to the Muslims. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது. முழுக்க முழுக்க நாட்டுப்பற்று அப்படிங்கிறது இந்து சாயலோட போகிற மாதிரி இருக்குது. பாரத தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு தலை நிறைய பூ வச்சு அவங்களுக்கு ஒரு புடவை கட்டி கையில் கொடியை கொடுத்து ஒரு ஹிந்து உமனுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வரும்போதாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது கருத்துக்களாக இருக்கட்டும், இது வந்து மதம் ரீதியாக போகுதோ, நாட்டுப்பற்று மதம் ரீதியாக போகுதோ அப்படிங்கிற டவுட் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, உள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க. பட் போக போக ரிலிஜியன் வேற, நாடு வேற அப்படின்னு தெரியும் போது அவங்களும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ மச் லைக் தியர் predecessors, the leaders of the Swadeshi movement failed to penetrate the larger section of the society. இந்த இடத்துலையும் இதுக்கு முன்னாடி செய்த தலைவர்களோட தவறு மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க வந்து லேக் ஆகிட்டாங்க. சரியா? இவங்க வந்து லேக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்து பாசிபிள், எடுப்பிலே எல்லாமே சக்ஸஸ் கிடையாது இல்லையா? ஸோ இவங்களாலையும் அதை முழுமையாக செய்ய முடியலை. By 1908, militant nationalism was on the decline. The Surat split of 1907 was another contributing factor to this decline. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. யார் ரெண்டு பேரும்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருந்த மாடரேட்ஸும் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்டும் பிரிகிறாங்க. டெரரிஸ்ட் வந்து ஐஎன்சிக்குள்ளே வரவே இல்லை. சரியா? ஏன்னா இவங்களை வந்து ஒருபோதும் இவங்க வந்து ஆதரிக்கலை, வன்முறையை அவங்க ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. ஸோ டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க, ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஐஎன்சிக்குள்ளே வரமாட்டாங்க. ஐஎன்சியில் இருக்கிற பிரிவுகள் ரெண்டு தான். ஒன்று மாடரேட்ஸ், இன்னொரு மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரிவு வந்து பிரிஞ்சிடுறாங்க, ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா சூரத் பிளவு. ஏன்னா இந்த பிளவு அப்படிங்கிறது சூரத் மாநாட்டில் வச்சு தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் இது என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரத் பிளவு. எந்த வருஷத்தில் நடந்திருக்கு? 1907. இங்கே ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சூரத்தில் நடந்த மாநாட்டில் எப்போவுமே வருஷம் ஆனுவல் செஷன்ஸ் நடக்கும் இல்லையா, காங்கிரஸோடது. ஸோ அப்படி சூரத்தில் ஒரு வருஷத்துக்கான மாநாடு நடக்கும்போது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முற்றி போய் ரெண்டு குரூப்புக்கு நடுவில் பிளவு வந்துடுது, பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இது பேர் தான் என்ன? சூரத் ஸ்பிளிட். இதுக்கப்புறம் மிதவாதிகளாக இருக்கட்டும், தீவிர தேசியவாதிகளாக இருக்கட்டும், அவங்களோட புகழ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா எப்போவுமே ஒன்று சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதோட மதிப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அதே தான் இங்கே ஐஎன்சிக்குள்ளேயும் நடக்குது.
The tension between the militants and the moderates became more pronounced with the appointment of Lord Minto as the new Secretary of State to India in 1906. இந்த டைமில் இந்தியாவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ. இவரோட வருகைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளவு இன்னும் அதிகமாகுது. As the tension was rising between the two groups, a split was avoided in the 1906 Calcutta session. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரிவு அப்படிங்கிறத தள்ளி போட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. சரியா, 1907 தான் பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு குரூப்பாக. அதுக்கு முன்னாடி நிறைய மோதல்கள் வந்திருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஆனால் கூடிய மட்டுக்கும் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையிலையும் சரி, தலைவர்கள் கூட்டமாகவும் சரி. ஆனால் ஒரு கட்டத்தில் முடியலை அப்படிங்கும் போது தான் பிரிஞ்சிருக்காங்க. கல்கட்டா செஷன் அப்பவும் பிரிகிற மாதிரி இருந்திருக்கு. பட் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பை அக்செப்டிங் டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட் லீடர்ஸ் அண்ட் எலெக்டிங் தாதாபாய் நவ்ரோஜி as பிரசிடென்ட். மாடரேட் மிதவாதிகளோட கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜியை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு தலைவராக, அந்த கூட்டத்தோட தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ மிதவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தீவிர தேசியவாதிகள் மேலே ஒரு சிம்பத்தி வருது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி மாடரேட்ஸ் led by Feroz Shah Mehta were defeated in the election. பட் இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா மாடரேட்ஸோட தலைமை வந்து கொஞ்சம் சரிய ஆரம்பிக்குது. தீவிர தேசியவாதிகளோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. The militants managed to pass 4 resolutions on Swadeshi, boycott, national education, self government. நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தா நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணுறாங்க. அதாவது ஐஎன்சியோட வேலைகளை பார்க்குறாங்க. The next session of Congress was originally planned to held in Pune. அதாவது 1907, ஏன்னா 1906 கல்கட்டா செஷன் நடந்திருக்கு இல்லையா, 1907 அந்த வருடாந்திர மாநாட்டை பூனாவில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பூனா, அதாவது மகாராஷ்டிரா, யாரோட தலைமை? திலக்கோடது. ஏன்னா பாலகங்காதர திலகர் அங்கேருந்து வந்திருக்காங்க இல்லையா. திலகர் யார்? தீவிர தேசியவாதி. அப்போ இந்த இடத்துல நம்ம மாநாட்டை நடத்தணும் அப்படின்னா எந்த இடத்துல மாநாட்டை நடத்துனாங்களோ அங்கேருந்து ஒரு தலைவர் வரக்கூடாது. இது ஐஎன்சியோட ஒரு ரூல். சரியா? ஸோ அப்போ நம்ம பூனாவில் நடத்தணும் அப்படின்னா திலகர் பிரசிடெண்ட்டாக வரமாட்டார். ஸோ திலகரை பிரசிடெண்ட் ஆக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் நடுவில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூனாவில் நடக்க வேண்டிய மாநாட்டை சூரத்துக்கு மாற்றுறாங்க. ஃபியரிங் எ ரிப்பீட் ஆஃப் தி கல்கட்டா செஷன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொறி தட்டிருச்சு இல்லையா, பிரிவினைக்கான ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன பொறி தட்டிருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனாவில் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துக்கு வென்யூவை மாற்றுறாங்க. த மிலிட்டன்ஸ் ப்ரப்போஸ்ட் லாலா லஜபதி ராய்ஸ் நேம் ஃபார் தி நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்சி அப்போசிங் த மாடரேட்ஸ் கேண்டிடேட் ராஷ் பிகாரி கோஸ். இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வருது. மிலிட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க? லாலா லஜபதி ராயை வந்து பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. மாடரேட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ராஷ் பிகாரி கோஸை தான் நீங்கள் என்ன செய்யணும், பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரச்சனை வருது. ஸோ இந்த இடத்துல லாலா லஜபதி ராய் என்ன சொல்கிறாங்க? பிரச்சனை நான் தானே, என்ன பிரசிடென்ட் ஆக்கிறது தானே, நான் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷனில் நிற்காமல் இறங்கி வந்துடுறாங்க. The matter finally boiled down to the question of retaining the 4 resolutions that were passed in the Calcutta session in 1906. 1906 போட்ட ரெசல்யூஷன் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து பேசும்போது பிரச்சனை முத்த ஆரம்பிக்குது. ஸோ பிரிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகுது. த Feroz Shah Mehta group sought removal of those items from the agenda. ஸோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், இந்த வருஷத்துக்கான நிகழ்ச்சி நிரல்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் இங்கே தீவிர தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தர் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது சண்டை வரும் இல்லையா. இன் ஆர்டர் டு கவுண்டர் Mehta's maneuvering, the militants decided to oppose the election of ராஷ் பிகாரி கோஷ் as president. உடனே என்ன செஞ்சிடறாங்க மிலிட்டன்ஸ், நீங்கள் வந்து ராஷ் பிகாரி கோஷை பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த செஷன் ended in chaos. கடைசியில் கலவரத்தில் அது முடிஞ்சிருச்சு. The Indian National Congress, born in December 1885, was now split into 2 groups. இந்த இடத்துல ஐஎன்சி ரெண்டாக பிரியுது. மிலிட்டன்ட் அண்ட் மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழுக்களாக பிரிகிறாங்க. The Congress which emerged after the Surat split was more loyal to the British than they were before. ஏன்னா அந்த ஐஎன்சியில் முழுக்க யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் தான் இருப்பாங்க.
மாடரேட் வந்து பிரிட்டிஷை வந்து நம்பக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாற ஆரம்பிக்குது. த நியூ காங்கிரஸ் மைனஸ் த மிலிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் அப்படிங்கிறது மாடரேட்ஸ் தான், அது வந்து மிலிட்டன்ஸை உள்ளடக்கியது கிடையாது. மைனஸ் த மிலிட்டன்ஸ் கேம் டு நோன் ஆஸ் மேத்தா காங்கிரஸ். மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் இல்லாத இந்த காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபெரோஷா மேத்தாவோட தலைமையில் தான் அந்த காங்கிரஸ் இப்போ செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை மேத்தா காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் தி 1908 செஷன் ஆஃப் தி காங்கிரஸ் வாஸ் அட்டெண்டட் ஒன்லி பை தி மாடரேட்ஸ் ஹூ ரீஇட்டரேட்டட் தியர் லாயல்டி டு தி ராஜ். அதுக்கு அடுத்து நடந்த வருடாந்திர மாநாட்டில் யார் மட்டும்தான் பங்கேற்றுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஐஎன்சியில் மேஜராக மிதவாதிகள் இருக்கிறாங்க, தீவிர தேசியவாதிகளை அவங்க நீக்கிட்டாங்க. ஸோ இந்த அமைப்பு இப்போ முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ராஜுக்கு சாதகமாக இருக்குது. த பாலிட்டிக்ஸ் ஆஃப் மிலிட்டன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் குட் நாட் கிறிஸ்டலைஸ் இன் டு அ நியூ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஐஎன்சிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லையா தீவிர தேசியவாதிகள், அவங்கள பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியல, திணற ஆரம்பிக்கிறாங்க. த பிரைமரி ரீசன் வாஸ் தி repressive measures of the government by putting all the prominent leaders in jail. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகள் வந்து பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இருக்கிறனால அவங்கள விட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, வெறும் பெட்டிஷனும் ப்ரேயரும் மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால பிரிட்டிஷ் பீப்புள் மாடரேட்ஸ் கிட்ட போகலை. இங்கே மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, அதுவும் சத்தமாக கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கிறனால முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. ஸோ வழி நடத்துறதுக்கு தலைவர்கள் இல்லாதனால மிதவாத தேசியவாதம் போக இருக்கக்கூடிய இந்த ஐஎன்சி தடுமாற ஆரம்பிக்குது. தலைவர்கள் இல்லாதனாலையும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனாலையும் ஒவ்வொரு தேசியவாதிகளும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் தேசியவாதத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒன் சச் வியூ இஸ் வயலன்ஸ். ஸோ இவங்கள என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறோம். இவங்களோட ஐடியாலஜியை ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் ஐடியாலஜிக்கு கீழே வரக்கூடிய தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய புரட்சிகர சம்பவங்கள் அப்படிங்கிறது இவங்க பண்ணதாக தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை மறந்துருப்போம், ஆனால் பகத்சிங் பண்ணதையும் சுபாஷ் சந்திர போஸ் பண்ணதையும் நம்ம மறந்துருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது எல்லாமே புரட்சிகர சம்பவங்களாக இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே இம்பார்ட்டண்டான பர்சன் தான். Around 1908, the decline of the militant nationalists and the rise of revolutionary activists marked an important shift from non-violent methods to violent action. இது வரைக்கும் வயலன்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஐஎன்சியாக இருக்கட்டும், ஐஎன்சிலையுமே மாடரேட்டும் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டும் எந்த விதமான ஒத்துழைப்பும் வன்முறைக்கு கொடுக்கல. ஆனால் இப்போது தலைவர்கள் இல்லாத காரணத்தினாலையும் சூரத் பிளவினால் ஏற்பட்ட இந்த பிரிவினாலையும் வயலன்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகுது. ஸோ தேசியவாதம் அப்படிங்கிறது வயலன்ஸை உள்ளடக்கியதாக இருக்குது. இட் ஆல்சோ மீன் டு ஷிஃப்ட் ஃப்ரம் மாஸ் பேஸ்ட் ஆக்ஷன் டு அலைட் ரெஸ்பான்ஸ் டு தி பிரிட்டிஷ் ரூல். இது இன்னமும் எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா மக்களை ஒன்றிணைத்ததாக இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட் தனிப்பட்ட சிலரோட கைகளில் மட்டும் போகுது. ஏன்னா எல்லாருமே வன்முறையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து மக்கள் இயக்கமாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இயக்கமாக மாற ஆரம்பிக்குது. இன் பெங்கால் ரெவல்யூஷனரி டெரரிசம் ஹேட் டெவலப்ட் ஈவன் ஏர்லியர். இப்போவும் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட். எப்போவுமே இந்தியன் நேஷனலிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய வரலாற்றில் எல்லாத்துலேயுமே பெங்கால் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் பெங்காலில் தான் முதல்ல தொடங்குது. ஹேட் டெவலப்ட் ஈவன் ஏர்லியர். அரவுண்ட் தி 1870s when the akharas or gymnasiums were set up in various places to develop what Swami Vivekananda had described as strong muscles and nerves of steel. பெங்காலில் உடற்பயிற்சி கூடங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்காராவை பற்றி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்காரா உடற்பயிற்சி நிலையங்களில் வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க, அவங்களோட நரம்பெல்லாம் இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்க வயலன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. இது போக பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படிங்கிற அந்த நாவல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எழுத்துக்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே மக்களை தூண்டும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த 2 ஈவெண்ட்டுமே பெங்காலில் தான் நடக்குது. ஸோ இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற ஐடியாலஜியும் பெங்காலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வந்தே மாதரம் அந்த சாங் இருக்கு இல்லையா, பாடல்கள்லாம் பாடும்போது மக்கள் ரொம்ப உணர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்வதேசி மூமெண்ட்டோட சேர்த்து தேசிய இயக்கத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. டியூரிங் தி ஸ்வதேசி மூமெண்ட் 3 factors contributed to the upsurge in the individual act of violence. ஸ்வதேசி இயக்கத்தப்போ 3 விஷயங்கள் வந்து இண்டிவிஜுவலை தூண்டி விடுறதா இருக்குது. அது என்ன 3 விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, apolitical constructive programs had little acceptance among the youth who was growing impatient under the repressive foreign rule. இளைஞர்களால் தாங்கிக்க முடியல, நம்ம வந்து அந்நியர்கள் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தாங்கிக்க முடியல. ஸோ நீங்கள் பெட்டிஷன் போட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு போராட்டம் தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிற காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மீடியமை தேடி போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீடியம் தான் வயலன்ஸாக இருக்குது. த ஃபெயிலியர் ஆஃப் தி militant nationalists to lead the young people into a long-term mass movement also contributed to the growth of individual action. ஒரு முக்கியமான தலைவர் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து அவங்கள வழி நடத்தி இந்த போராட்டத்தை வந்து லாங் டேர்ம், அதாவது நீண்ட நாட்களுக்கு நிலைக்க வச்சு என்ன காரணத்துக்காக அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த காரணத்தை நிறைவேற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதா இருந்திருக்கணும். ஆனால் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட காரணத்தினால வழி நடத்த இங்கே ஆள் இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, தனிப்பட்ட நபர்களோட ஆக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. இதுதான் வயலன்ஸ். The revolutionary action was part of an effort towards a symbolic recovery of Indian manhood. அதாவது இது எப்படி அப்படின்னா, இந்தியர்களோட ஆண்மையை வந்து மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மேன் அப்படின்னா அடிப்பணிஞ்சு போனவன் கிடையாது. இங்கே மேன்ஹுட் அப்படிங்கிறது ஆண்மையை பற்றி பேசலை, வீரத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. சரியா, நம்ம வந்து யாருக்கும் இந்தியர்கள் வந்து அடிப்பணிஞ்சு போகிறவங்க கிடையாது. நமக்கு ஏதாவது எதிர்ப்பு வேணும் அப்படின்னா நம்ம எதிர்த்து தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஈவன் 15 வயசு 16 வயசு பொண்ணுங்க கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா தைரியமாக ரோட்டில் நின்று பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அஃபிஷியல்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மேன்ஹுட் அப்படிங்கிறது ஆண்மையோ பெண்மையோ குறிக்கிறது கிடையாது, வீரத்தை குறிக்கிறது. சரியா, ஸோ வீரம் தான் நம்மளோட சொத்து, வீரம் தான் நம்ம ரத்தம் அப்படிங்கலாம் சொல்கிற கருத்துக்களாக இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவங்களோட நரம்புகள்லாம் புடச்சி வெளியே வருது. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இளைஞர்கள்கிட்ட வேகம் இருக்கும் விவேகம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வயலன்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 3 காரணங்களாலையும் இந்தியாவில் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக இல்லாமல், அதாவது இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கும்போது மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக இல்லாமல் இண்டிவிஜுவல் ஆக்டாகவே இருக்குது. தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம பர்டிகுலராக பிக் பண்ணுறோம் இல்லையா. இவங்களோட நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறோம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தோட பேரை தான் சொல்கிறோமே தவிர காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியோட பேரை சொல்கிறது கிடையாது. ஆனால் வயலன்ஸ் பொறுத்தவரத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரஃபுல்லா சக்கி இல்லைனா பகத்சிங், சுக்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தனிப்பட்ட நபர் சார்ந்ததாக இருக்குது. சச் ஆக்ஷன்ஸ் however did not lead to any organized revolutionary movement as was the case in Russia. மேலை நாட்டு கல்வி தான் இது நம்மளை வந்து இன்னும் தூண்டிவிட ஆரம்பிச்சிது. இந்த வயலன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், அது மேலை நாடுகளில் அதுவும் இயக்கமாக தான் இருந்தது. மக்கள் எல்லாமே சேர்ந்து வயலன்ஸில் ஈடுபட்டாங்க. அப்படி இங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது இல்லாமல் போயிடுச்சு. அது இண்டிவிஜுவலோடையே ஸ்டாப் ஆகிட்டு வயலன்ஸை எல்லாரும் கையில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. The revolutionary actions were mostly attempts to assassinate specific oppressive British officer. இந்த எல்லா வயலன்ஸ் அட்டாக்குமே ஒரு பர்டிகுலர் பிரிட்டிஷ் அஃபீஷியலை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்ததே தவிர என்டையர் பிரிட்டிஷ் ராஜையும் அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசமில் இருக்கக்கூடிய ஒரு பேக்லாக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எந்த மாதிரிலாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அலிப்பூர் பாம் கேஸ், அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. எந்த இடத்துல வச்சு ஒரு கேஸ் நடக்குதோ அந்த இடத்தோட பேரை சொல்லி அந்த கேஸோட பேரை சொல்லுவாங்க. சரியா, அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன் பெங்கால் த ஸ்டோரி ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம் பிகின்ஸ் இன் 1902. எப்போ இந்த தீவிர இல்லைனா இந்த டெரரிசம் இருக்குது இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது பெங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902 வித் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி சீக்ரெட் சொசைட்டி. நிறைய ரகசிய அமைப்புகள் வந்து உருவாகுது. ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலை நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம், அவங்களை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி பப்ளிக்காக மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, சீக்ரெட்டான அசோசியேஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க.
இப்படி நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதில் நோட்டபுளானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசீலன் சமிதி ஆஃப் கல்கட்டா. அனுசீலன் சமிதினே 3 நாள் வரும். எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது, யார் அதை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். அனுசீலன் சமிதி ஆஃப் கல்கட்டா இதை யார் நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜத்தீந்திரநாத் பானர்ஜி அண்ட் பரந்திரகுமார் கோஷ், பிரதர் ஆஃப் அரவிந்த கோஷ். இந்த பரீந்திரகுமார் கோஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோட சகோதரர். சிமிலர்லி தாக்கா அனுசீலன் சமிதி, அதாவது கல்கட்டா அனுசீலன் சமிதி அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி தாக்கா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷோட கேபிட்டல். அந்த தாக்காவை மையப்படுத்தி ஒரு அனுசீலன் சமிதி ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறா? புலின் பிகாரி தாஸ். இங்கே இருக்கக்கூடிய பேர்களும் அமைப்புகளோட பேர்களும் வருடங்களும் ரொம்ப முக்கியம். திஸ் வாஸ் ஃபாலோட் பை த லான்ச் ஆஃப் தி ரெவல்யூஷனரி வீக்லி யுகாந்தர். இது எப்போ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வங்கமொழி பத்திரிகை ஒன்று வெளியே வருது. அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வங்காளம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தூண்டி விடுது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது நம்ம நாட்டுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பெருக இந்த அமைப்புகளெல்லாம் நிறுவி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டன் பண்ணுறாங்க. த கல்கட்டா அனுசீலன் சமிதி soon started its activities and the first Swadeshi dacoity to raise funds. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறாங்க. சரியா, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து பணத்தை எடுத்து இல்லாத இடத்த கொடுக்கறதுக்காக என்ன செய்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. எப்போ அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்பூர் அப்படிங்கிற பிளேஸில் இன் ஆகஸ்ட் 1906. இந்த சேம் இயர் ஹேமச்சந்திர கனுங்கோ went abroad to get military training in Paris. இங்கே இருக்கக்கூடிய இந்த அனுசீலன் சமிதியை சேர்ந்த ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிற பர்சன் பாரிஸ்க்கு போய் மிலிட்ரி ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் வந்து 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வீரனா வரக்கூடிய வடிவேலு சொல்லுவார் இல்லையா, நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஃப்ரெஞ்சு கூட்டாளிகளோடு சேர்ந்துட்டு நான் நிறைய வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே இருந்து எங்கே நமக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க அப்போஸ் பண்ண போகிறது பிரிட்டிஷ் பீப்புளை. ஸோ அப்பட்டமாக வெளிப்படையாக எல்லாத்தையுமே செய்ய முடியாது, ரகசியமாக தான் செய்யணும். அதுவும் இவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ முழுக்க ரகசியமாக வேலைகளை செய்கிறாங்க. அதனால் இந்தியாவில் இல்லாமல் வேறு எந்த இடத்துல கிடைக்குமோ, பிரிட்டிஷ்க்கு ஃப்ரான்ஸ் எப்போவுமே ஆப்போசிட் தான். ஸோ பாரிஸில் போயிட்டு என்ன செய்கிறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டர்ன் டு இந்தியா இன் 1908 he established a bomb factory along with a religious school at a garden house in மணிக்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கார்டன் இருக்குது. அந்த இடத்துல வெடிமந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா, ஒரு ஃபேக்ட்ரியவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹேமச்சந்திர கனுங்கோ. இன் த சேம் கார்டன் ஹவுஸ் யங் இன்மேட்ஸ் அண்டர்வெண்ட் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிற தொழிற்சாலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல வச்சு ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க. எப்படி துப்பாக்கியை பயிற்சி எடுக்கணும், துப்பாக்கியில் எப்படி ஃபயர் பண்ணணும், ஓடுறதுக்கான பயிற்சி, ஃபிசிக்கல் பயிற்சின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இந்த பிளேஸ் முக்கியம். ஹேமச்சந்திர கனுங்கோ எந்த இடத்துல ஒரு வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலையை நிறுவுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிக்தலா. ஹிந்து டெக்ஸ்ட் அண்ட் ரீடிங் லிட்ரேச்சர் ஆன் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு. உலக நடப்புகளையும் தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படிலாம் இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அ கான்ஸ்பிரசி வாஸ் hatched there to kill டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட். இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரியா, நம்ம வந்து ஒருத்தவங்களை கொல்ல போகிறோம். அந்த கொல்ல போகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியல், நோட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் க்ரூவல் வேஸ் டு டீலிங் வித் ஸ்வதேசி அஜிடேட்டர்ஸ். இவர் என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்வதேசி கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ரொம்ப க்ரூவலாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு பிடிக்கல, இவரை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. 2 யங் ரெவல்யூஷனரிஸ், 18-year-old கூதிராம் போஸ், 19-year-old பிரஃபுல்லா சக்கி. 20 வயசு கூட அவங்களுக்கு ஆகலை. இந்த 2 இளைஞர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை கொலை பண்ணுறதுக்காக ட்ரெயின் ஆகுறாங்க. were entrusted with the task of carrying out the killing. On 30th April 1908, they mistakenly threw a bomb on a carriage that instead of killing Kingsford, killed 2 English women. என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாம்பு வீசுகிறாங்க. அந்த அவர் வந்து ஒரு கேரேஜில் வந்துட்டுருக்காரு, ஒரு வண்டியில் வந்துட்டுருக்கிறாரு. இங்கே இவங்க தான் வராங்க, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குண்டை எரிஞ்சிடுறாங்க.
ஆனால் அந்த வண்டியில் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் இல்லை, வேறு 2 இங்கிலீஷ் உமன் இருக்கிறாங்க. உமன் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த அட்டாக் வந்து ஒரு ஃபெயில் ஆயிடுது. பிரஃபுல்லா சக்கி கமிட்டட் சூசைட். எப்படியும் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் பிரஃபுல்லா சக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. கூதிராம் போஸை அரெஸ்ட் பண்ணி ஹேங் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. அரவிந்த கோஷ் along with his brother பரீந்தர் குமார் கோஷ் 35 அதர் கம்ரேட்ஸ் வேர் அரெஸ்டட். அதாவது இந்த வெடிகுண்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. அரவிந்த கோஷ்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவரோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் ஈடுபட்டிருப்பாங்க. இருந்தாலும் சந்தேகத்தின் பேரில் அரவிந்த கோஷையும் கைது செஞ்சிடறாங்க. சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஒரு குரு, சரியா? இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. சித்தரஞ்சன் தாஸ் took up the case. It came to be known as the அலிப்பூர் பாம் கேஸ். இது வந்து அந்த அலிப்பூர் அப்படிங்கிற பிளேஸை வச்சு நடந்திருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். நமக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லா நேஷ்னல் லீடர்ஸுமே வக்கீலாக தான் இருந்திருப்பாங்க. காந்தியிலேருந்து நேரு வரைக்கும் எல்லாருமே வக்கீல் தான், வழக்கறிஞர்கள் தான், சரியா? ஸோ சித்தரஞ்சன் தாஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு கேஸை வந்து டீல் பண்ணுறாங்க. The judgment observed that there was no evidence to show that Aravinda Ghosh was involved in any conspiracy against the British rule. ஸோ இந்த வழக்கில் அரவிந்த கோஷ்க்கும் அலிப்பூர் பாம் கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. கோஷ் வாஸ் acquitted all of charges. பரீந்திர குமார் கோஷ் and உலாஸ்கார் தத் were given the death penalty, later commuted to the transportation of life. இதில் அரவிந்த கோஷை விட்டுட்டு சம்மந்தப்பட்ட இன்னொரு 2 பேருக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. பட் அதை வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா தண்டனை குறைப்பு செய்கிறாங்க. வித் த ரெஸ்ட் ஆஃப் பீயிங் கண்டெம் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப். த இயர் லாங் ஹியரிங் ஆஃப் அலிப்பூர் பாம் கேஸ் மேட் அ கிரேட் இம்பேக்ட் அண்ட் போர்ட்ரேட் த நேஷனலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் ஆஸ் ஹீரோஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக். இந்த 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த நம்மளோட இந்திய மக்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண ஒரு பர்சனை கொலை செய்கிறதுக்காக கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற இந்த இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப உணர்ச்சிகர விதமாக பரவ ஆரம்பிச்சிட்டு, ஸோ இவங்க வந்து எப்படி தெரியுறாங்க அப்படின்னா மக்கள் கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ட்ரையல் அண்ட் தி ஆஃப்டர்மேத். ஆஃப்டர் ஹிஸ் அக்யூட்டல், அரவிந்த கோஷ் டுக் அ ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் ஷிஃப்டர் ஹிஸ் பேஸ் டு பாண்டிச்சேரி. இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அரவிந்த கோஷ்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்காது. ஸோ இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டு மொத்தமாக அரசியல் வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டு எங்கே போயிடுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் போய் தங்கிடுவார். வேர் ஹீ ஸ்டேட் அண்டில் ஹிஸ் டெத் இன் 1950. த ஐடியா ஆஃப் பிரிங்கிங் அன் ஆர்ம்டு ரெவல்யூஷன் envisaged by Aravinda Ghosh never materialized. The reason for the gradual decline in the revolutionary activities in Bengal was a combination of government repression and alienation from the people. இதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, சரியா? இதுக்கப்புறம் பின்னாடியும் வருவாங்க 1920s. அவங்களோட ஆக்ஷன்ஸுமே ஃபெயிலாக தான் முடியும். எப்போவுமே வன்முறை ஒரு காரணத்துக்கு முடிவாக இருக்காது, ஓகேயா? ஸோ இது வந்து அவங்களோட டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து மக்கள் மத்தியிலையும் சரி கவர்மெண்ட் கிட்டேயும் சரி பெரிய எதிர்ப்புகளை பெறுறனால டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருது. பிசைட் திஸ், revolutionary terrorism suffered from certain social limitation too, as most of the revolutionaries were drawn from the 3 upper caste. இருந்தாலும் இந்த ரெவல்யூஷனரி டெரரிசமில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரெவல்யூஷனரி டெரரிஸ்மே 3 முக்கியமான அப்பர் கேஸ்ட்லேருந்து வரவங்களாக தான் இருக்கிறாங்க. பிராமினாக இருக்கட்டும், கேஸ்தாவாக இருக்கட்டும், வைஷ்யவாக இருக்கட்டும், இப்படி உயர்குடி பிறப்புலேருந்து வர்றவங்களாக இருக்கிறனால சமூக ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான அப்ரெஷனும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் சொல்லலாம். அது வந்து எப்படின்னா டார்க் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. எக்ஸாமுக்கு எது தேவையோ நம்ம அதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நம்மளோட ஆன்சரை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், சரியா? ஸோ அதனால் நமக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் புத்தக படிப்பை தாண்டிய வேறு எந்த கருத்துக்களுமே நமக்கு வேண்டாம். புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் ரெப்ரெஷன். இவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து அடக்குறாங்க. ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது, அதுவும் அவங்களுக்கு எதிராக வெடிகுண்டு போட்டு உயிர் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் டிசம்பர் 1908 மார்லி மின்டோ கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபார்ம்ஸ் வேர் அனௌன்ஸ்டு. ஏன்னா மின்டோ அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மார்லி அப்படிங்கிறவங்க கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாங்க.
ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ரெஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வயலன்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் மூலமாகலாம் நிறைய கருத்துக்கள் யுகாந்தர் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக தான் தூண்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. வந்தே மாதிரம் பாடல்கள் பாடிட்டு போகிறாங்க, ஆனந்தமத் நூலை படிக்கிறாங்க. ஸோ இதில் ப்ரெஸ்ஸுக்கும் சரி, இந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி பெரிய ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதை மாடரேட்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. However, they soon realized that there was hardly any shift of power. In fact, measures taken by Minto were highly divisive as it institutionalized communal electorates, creating Hindu-Muslim divide. ஸோ இப்போ பார்க்குறாங்க, எல்லோரும் ஒன்று கூட்டிட்டீங்களா, உங்களை பிரிக்கிறதுக்கு இன்னொரு மெஷர் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனல் எலக்டோரேட்டை கொண்டு வராங்க. சரி, அதாவது இந்துக்களுக்கு தனி தொகுதி, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுல தொகுதி வாரியாக பிரிவினை கொண்டு வராங்க. அப்போ எலெக்ஷன் வந்துட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முழுசாக இன்னும் வரலை, பார்ஷியலாக வந்திருக்கு. ஓகேயா, அதாவது சமூகத்தில் மேல்தட்டு மக்களும் டேக்ஸ் பே பண்ணுறவங்களும் மட்டும் ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ மக்களை வந்து கூல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட பார்லிமெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் எடுக்கிறோம், இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா பேரளவில் 2-3 பேரை மட்டும் எடுக்கிறதுக்காக எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்துடைப்புக்காக நடத்துவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை காட்டுறாங்க. Beside this, the colonial government also introduced certain repressive laws. இதை தாண்டியும் நிறைய அடக்குமுறை சட்டங்களை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ் இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ் ஆக்ட் 1908. This act empowered the magistrate to confiscate press property which published objectionable material, making it difficult to publish anything critical of British rule. நியூஸ் பேப்பரில் பிரிட்டிஷை எதிர்த்து எதையுமே போடக்கூடாது, போட்டிங்க அப்படின்னா உங்களை கைது செஞ்சிடலாம். இதுதான் அந்த ரூல். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வந்து ஒடுக்கிறதுக்காக என்னடா செய்யணுமோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா சட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 made it mandatory for publishers and the printers to deposit a security that could be seized in case they printed obnoxious material. அதாவது இந்த இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 சட்டப்படி நீங்கள் வந்து பத்திரிகை நடத்தணும், இதழ் நடத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செக்யூரிட்டியாக கொடுக்கணும். ஏதாவது ஒரு பட்சத்தில் நீங்கள் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இந்த கையில் கொடுத்த கேஷ் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டுறாங்க. The Indian Criminal Law Amendment Act allowed summary trials and also imposed the prohibition of association dangerous to the public peace. இன்னொரு சட்டம் போட்டு என்ன கொண்டு வராங்க, மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது சங்கங்கள் போட்டிங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம், அந்த சங்கத்தையும் சரி சங்க உறுப்பினர்களையும் சரி நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் டெரரிசமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சட்டங்களை வரிசையாக அடிக்கிட்டே போகிறாங்க. ஈவன் வித் அ வைட் ஸ்ப்ரெட் ரெப்ரெஷன், the charm of revolutionary action never disappeared. அது மறையவே இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா 1920s மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சட்டங்கள்னாலையும் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையினாலையும் எந்த விதமான மாற்றமும் நடக்கலை. அந்த ஆக்டிவிட்டீஸ் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருந்துச்சு. The center of activities moved from Bengal to உத்தரப்பிரதேஷ் அண்ட் பஞ்சாப். பெங்காலை மையமாக கொண்டு நடந்த இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ யூபிக்கும் பஞ்சாபுக்கும் போயிட்டுருக்கு. அது இடம் தான் மாறி இருக்கே தவிர கருத்துக்கள் மாறவே இல்லை. ஸோ இது ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ இப்படி நம்ம 2 தேசியவாத கொள்கைகள் பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.